ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பேக் பெயின்லாம் இருக்கிறது காமன், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுடுறோம். பட் ஆனால் கையை சில பேர் வந்து கழுத்துக்கு உள்ளே விட்டுட்டு படுக்கிறது, தலைக்கு அடியில் வச்சு கை வச்சு படுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது 2 பிரச்சனைக்கு இப்போ காமனாக வராங்க யங்ஸ்டர்ஸ். ஒன்று பேக் பெயின், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸே இப்படி திருப்புவாங்க, அப்புறம் தூக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க, இங்கெல்லாம் சொடக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொடக்கு எடுக்கிறது கரெக்ட் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே, டேப்லெட்ஸு, கைரோப்ராக்டிக் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கூட பிசியோதெரபிஸ்ட் மோகனப்பிரியா மேம் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ பிசியோதெரபிஸ்ட் இந்த ஃபீல்டு வந்து மக்கள் இப்போ அவேரா இருக்காங்களா? முன்னாடிலாம் அதிகமா போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போ வராங்களா? அதுவும் இல்லாம என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் இந்த பிசியோதெரப்பில வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாமே பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் அவ்வளோவா இல்லை. பட் இப்போது கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் வர சோஷியல் மீடியா அது இதுன்றதுனால முன்னாடி விட நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. நான் ஜாயின் பண்ணப்போ இருக்கிறதுக்கும் இப்போது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது ஃபிசியோதெரப்பினா என்னன்னு தெரியாதவங்களே இப்போ வந்து ஓகே இந்த பெயின்னா வந்துட்டு இல்லை இந்த கண்டிஷன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலான்ற அளவுக்கு வந்திருக்கு. அது வந்து ஒரு சந்தோஷத்துக்கான விஷயம். பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து சில ஃபீல்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்துட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணப்படலை. இதுக்கு போனால் ஃபிசியோதெரப்பியில் சரி ஆகும் அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் இன்னும் வரல. நிறைய ஃபிசியோ இன்ஃப்ளூயன்சஸ் என்ன தான் சொன்னாலுமே நம்ம அம்மா அப்பா கேட்டகரிஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டா சோஷியல் மீடியாஸில் இல்லாததுனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை விட அவங்களுக்கு நம்ம ஏஜில் இருக்கிறவங்க எஜுகேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அவங்க போகிற ஃபேமிலி டாக்டர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபிசியோதெரப்பியோட அவேர்னஸ் இருக்கிறதுனால அவங்களுமே வந்துட்டு இப்போ ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா இது ஃபிசியோதெரப்பி போனால் சரியாகுமா ஆகாதுன்றது அவங்க போகிற டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் மேம். எது வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா விமென்ஸ் ஹெல்த் அந்த மெயினாக. இப்போ ஏன்னா ஒரு நம்ம தாத்தா பாட்டிக்கோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு பேக் பெயின் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போவோம். பட் ஆனால் ஒரு விமென்ஸ் ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸு, இந்த டெலிவரிக்கு அப்புறம் வர இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதல் யூரினரி லீக்கேஜ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர பேக் பெயின் எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பேக் பெயின்லாம் இருக்கிறது காமன், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுடுறோம். பட் ஆனால் இதுக்கு ஃபிசியோதெரப்பியில் நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நிறைய மசில்ஸ் அவங்களுக்கு வீக் ஆகும், வந்துட்டு டைட் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ப்ளஸ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன்ஸு, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாது. இப்போது வர யங் மதர்ஸ்க்கு இன்னும் சுத்தமாக தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா ஒரு நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் டீச் பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஸோ அப்போது ஒரு ஃபிசியோ கிட்ட போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக என்னென்ன பொசிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணால் பெயின் வராது, என்ன பண்ணால் பெயின் வந்துட்டு வரும், ஸோ இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் ஃபிசியோதெரபிஸ்டால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபீல்டு இது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு. ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே அத்லெட்ஸ்க்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பியோட டச்சு அவேர்னஸ் நிறையவே இருக்குது. பட் ஆனால் இந்த ஹாபிக்காக ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ரெகுலராக போவாங்க. பட் ஆனால் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை கோப்பப் பண்ண தெரியாது. ஜஸ்ட் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இல்லை வந்துட்டு ஓகே இது இன்னைக்கு விட்டால் சரியாயிடும், நாளைக்கு விட்டால் சரியாயிடும்ன்ற மாதிரி அவங்க அந்த இன்ஜுரியை ரொம்ப ப்ரொலாங் பண்ணி ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபிசியோ சஜஸ்ட் பண்ண பிறகு தான் அவங்க வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பற்றி தெரிஞ்சு ஃபிசியோ எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஹாபியை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு நியூரோ கண்டிஷனில் 80% ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்ட்ரோக் வந்தால் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணுன்றது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஸ்டில் அதர் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு நியூரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்க அந்த டாக்டர் கிட்ட போகிறாங்க, சேம் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி ஃபிசியோ தான். ஏன்னா மூமெண்ட்ஸ் இல்லாமல் வந்துட்டு சில கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து ரெக்கவரி இருக்காது. ஸோ அந்த மூமெண்ட்டு அந்த மாதிரி வந்துட்டாலே மசில்ஸு ஜாயின்ட்ஸுன்னு வந்துட்டாலே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்குறது பெட்டராக இருக்கும். அந்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஓகே இது வந்து நியூரோலஜிக்கல் கண்டிஷன், இதில் ஜாயிண்ட்டு போன்ஸு
மூமெண்ட்ஸ் எல்லாமே பெருசா இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த மசில்ஸையும் ஜாயின்ஸையும் மூவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த நர்வே ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போ கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் மேம். பெட்டரா இருக்கும், அவங்களுக்குமே சீக்கிரமா பிரச்சனை கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் மற்ற ஃபீல்டை விட நியூரோ பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஃபேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ எவ்வளோ ஏர்லியா அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ ரெக்கவரிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஓகே மேம், இப்போ காமனா யங்ஸ்டர்ஸ்ல ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, நல்லா தூங்குவாங்க, எழுந்தா ஐயோ இங்கெல்லாம் வலிக்குது, என்னால கழுத்தை திருப்ப முடியலன்றது தான். அதுக்கு வந்து அவங்க படுத்த பொசிஷன் தப்பா இருக்கலாம், இல்ல பில்லோ வச்சது கூட தப்பா இருக்கலாம். இது சீக்கிரமா அந்த பெயினை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? கண்டிப்பா ஆக்சுவலி பெயின் ரெக்கவரி பண்ணலாம். பட் வந்து ரொம்ப ஏர்லியா இப்போ நீங்க டேப்லெட்ஸ் எடுத்தா ஒரு ஃபீவரோ ஒரு 2 daysல சரியாகுது, இல்லை பெயின் கில்லர்ஸ் கொடுக்குற எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு ரெக்கவரி இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் லாங் டேர்மாக இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபிசியோ எடுத்தீங்க அப்படின்னா. எதனால் வருது மெயினாக வந்து தூங்கி எழுந்தோடனே கழுத்து வலி அப்படின்னா பொசிஷன்ஸ் வந்துட்டு மெயினாக நம்ம ரொம்ப ராங்காக படுப்பாங்க சில பேர். அவங்களுக்கு அதுதான் ராங்கான பொசிஷன்னே தெரியாது. ஸோ அதுதான் இருக்கிற மெயினாக பிரச்சனையே. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபிசியோ கன்சல்டேஷன் எடுக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இதுதான் ரைட்டான பொசிஷனு, இது ராங்கான பொசிஷன், இப்படி படுக்காதீங்க, இப்படி படுங்க, இந்த மாதிரி பில்லோஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்துட்டு மசில்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இந்த ஐடி பீப்புள்ஸ் 9 to 5 ஜாப் சிஸ்டம் ஒர்க் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு இல்லை ரொம்ப வந்துட்டு அவங்க ஹேண்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்குற பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நெக் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் டைட்னஸ் இருக்கும். பட் ஆனால் அவங்க அவேர்னஸாக இருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றதே தெரியாது, நம்மளோட நெக் அண்ட் ஷோல்டர்ஸ், நம்மளோட கை கால் மாதிரி. ஸோ அதனால அந்த டைட்டாக இருக்கிற மசில்ஸை அவங்க இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணும்போது தூங்குற பொசிஷனில் அவங்களுக்கு அதனால தான் எழுந்துச்சோடனே பெயின் வருது. இன்னொன்று தூங்கும்போது சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த பொசிஷனில் படுக்கிறேன்னு எனக்கே தெரியாது, நைட்டு படுத்தா நான் காலையில தான் எழுந்துச்சு பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ கையை சில பேர் வந்து கழுத்துக்கு உள்ள விட்டுட்டு படுக்கிறது, தலைக்கு அடியில வச்சு கை வச்சு படுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டைட்னஸ் இருக்கு. ஸோ ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப்ல அவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு டைட்னஸ் கிரியேட் பண்றாங்க, அதே பொசிஷன்ல மூவ் பண்ணாம வச்சு. ஸோ இது ரெண்டும் சேரும்போது அவங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு அது பெயினாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இது சரியாயிடும், இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு இந்த பெயின் பாம்ஸ் அப்ளை பண்றது. ஸோ சில பேர் வந்துட்டு ஓகே பேண்டேஜ்லாம் கூட போடுறாங்க மேம், அந்த மாதிரிலாம் பேண்டேஜஸ் போடலாமா? பேண்டேஜஸ் போடலாம். அது எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா பெயினை வந்து அதிகப்படுத்தாது. இப்போ பிசியோலயுமே டேப்பிங்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் இருக்கு, பிசியோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணாலுமே என்னன்னா இருக்கிற இன்ஜுரி அப்படியே இருக்கும். ஸோ அதிகமாகாது. ஸோ அப்படிதான் வந்து அந்த பேண்டேஜஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதே தவிர அதனால ரெக்கவரி வந்து பெருசா இருக்காது. இப்போ என்ன எல்லாருமே வந்து சுளுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க, பெயின்னாலே சுளுக்கு. நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு இப்படிதான் ப்ராக்டிஸ்ல இருக்கும் அதனால. ஸோ ஆனால் அது சுளுக்கா இல்லை மசில் டைட்னஸா இல்லை வந்து மசில் வீக்கா இருக்கா, மசில் இம்பேலன்ஸான்றது ஒரு ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் எடுத்த பிறகு தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னா எடுத்த உடனே அட்லீஸ்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களால சிவியர் பெயின் அளவுக்கு போகாம அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் முன்னாடியே. ஓகே மேம், இப்போ படுக்கிற பொசிஷனுங்கும் போது எனக்கு இதுவுமே ஞாபகம் வருது. என்னன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு 2 தலகாணி வச்சு தூங்கினாதான் நல்லா தூக்கம் வரும்னுவாங்க. சில பேர் எனக்கு தலகாணியே வேணா, நான் அப்படியே ஃபிளாட்டா படுத்து தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும்னுவாங்க. இதுல எது மேம் சரி? என்ன கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 2 பில்லோ வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்பர் ஃப்ளெக்ஷனுக்கு போகும். நெக் வந்துட்டு ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் போனாலும் தப்பு தான். பில்லோ இல்லாமல் படுக்கிறவங்களுக்கு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகும் நெக்கு. ஸோ அப்படி படுக்கிறதுமே தப்பு தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனாட்டமிக்கல் பொசிஷன் ஆஃப் நெக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம பிறக்கும்போது எப்படி இருக்கோ அந்த அலைன்மெண்ட் அதை நம்ம ஃபாலோ பண்ணி படுக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு பெயின் எல்லாமே வராது. 2 போனாலுமே மசில்ஸ் வந்து ஒன்று ஹைப்போடோன் ஆகும், இல்லைன்னா ஹைப்பர் டோன் ஆகும். அதாவது மசில்ஸ் ஒன்று டைட் ஆகிடும், இல்லைன்னா வந்துட்டு
வீக் ஆகிடும். ஸோ இது 2 ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த மசில் பெயின் கொடுக்கும். ஸோ ப்ராப்பராக அந்த அனாட்டமிக்கல் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பில்லோ, கரெக்டாக நியூட்ரல் பொசிஷன்னு சொல்லுவோம் அதை நம்ம. அதான் ரொம்ப முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப இப்படியும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சு படுக்கும்போது பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பெட்ஷீட் ஆச்சு அட்லீஸ்ட் தலையில வச்சு படுக்கிறது பெட்டர். மேம் இப்போ கால் மேல கால் போட்டு உட்கார பழக்கம்ன்றது பரவலாவே எல்லார்கிட்டயுமே வந்துருச்சு. ஆனா நடுவுல வந்து சில டாக்ஸ் வந்துட்டு இருந்தது, கால் மேல கால் போட்டு உட்காரும் போது நமக்கு வந்து இங்கெல்லாம் பிரச்சனையாகும், கால் பிரச்சனையாகும் அந்த மாதிரி. அது உண்மையா மேம்? ஆமா, உண்மைதான், கண்டிப்பா. இப்போ அதனாலேயே வந்துட்டு நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இருக்கு. நீங்க அந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டிஸ்க்ஸ் பல்ஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ப்ரெஷர் வந்து அன்ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடா லீன் ஆக ஆரம்பிப்போம். ஒரு சைட் மசில் வீக்னஸ்னால லீன் ஆகி டிஸ்க் பல்ஜஸ் வர சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து ஹிப் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சைடாவே ப்ரெஷர் போயிட்டே இருக்கும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பட் மசில்ஸ், மெயினாக வந்துட்டு பைரிஃபார்மஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்குது நம்மளோட பட்டில். ஸோ அந்த மசில் வந்துட்டு டைட்னஸ்க்கு போகும். அந்த மசிலுக்கு கீழே ஷியாட்டிக் நர்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மோஸ்ட் காமன்லி ஷியாட்டிக்கான்றது இப்போது எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு இப்படி சுகர் ப்ரெஷர் இருக்க மாதிரி எனக்கு ஷியாட்டிக்கா இருக்குன்னு பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கு ரீசனே வந்துட்டு இதுதான், மெயினாக இந்த கால் மேலே கால் போட்டு உட்கார ரீசன் தான். லாங் டர்மாக உட்காரவங்களுக்கும் வரும். பட் இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காரும் போது வர சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக போகும். அந்த மசிலை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் தான் சரியாகும். இல்லை திருப்பி அவங்க பெயின் கில்லர்ஸ் போயிட்டே இருக்கிறாங்க, இல்லை அதே பொசிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே வரும். மேம் இப்போ வந்து வயசானவங்களுக்கு பிசியோதெரப்பி அது வந்து பண்ணணும், அவங்க வந்து தேடி வராங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வயசாயிருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸே நிறைய ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. உங்ககிட்ட அப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து வந்த பிரச்சனைகள் மேஜரா என்ன, நீங்களே பார்த்து வியந்தது என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதா இவங்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரி கேஸ சொல்லுவீங்க? 2 பிரச்சனைக்கு இப்போ காமனா வராங்க யங்ஸ்டர்ஸ். ஒன்று பேக் பெயின், இன்னொன்று நெக் பெயின். முன்னாடி நம்ம நெக் பெயின் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன அதே தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பில்லோ வச்சுட்டு, எதுக்கு 2 பில்லோ வைக்கிறாங்கன்னா ஃபோன் யூஸ் பண்றது கம்ஃபர்டபுள் பொசிஷனா இருக்காது. ஸோ அதை வச்சுட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாவோ இல்லை ஒரு 1 hour 2 hour கண்டினியூஸாக அவங்க வந்துட்டு ஃபோன் அந்த பொசிஷனில் யூஸ் பண்ணும்போது இந்த நெக் பெயின் ப்ராப்ளம்ஸு யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாஸ்தியாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பேக் பெயின், இப்போ இந்த ட்ராவல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, லாங் ட்ராவலு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ யங்ஸ்டர்ஸ் லாங் ட்ராவல் பண்ணுறதுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனாலையுமே வந்துட்டு அவங்களுக்கு பேக் பெயின் அதெல்லாம் வருது. இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ சன் எக்ஸ்போஷர் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட சுத்தமாக கிடையாது. ஏன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு ஒரு 6 or 7 ஆயிடுது. அப்போ சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம உள்ள போயிடுறோம், அதுக்கப்புறம் சன்செட் அப்போதான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது சன்லைட் எக்ஸ்போஷரே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால விட்டமின் டி டிஃபிஷியன்சி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்குறேன். ஸோ அதனாலையுமே வந்துட்டு அவங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் வந்துட்டு நம்ம எக்ஸாக்ட்லி ஃபிசியோவில் என்ன தான் ட்ரீட் பண்ணாலும் அப்படின்னாலுமே அவங்க இதையுமே கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ரெக்கவரி இருக்குது. இந்த ஐடி பீப்புள்ஸ், இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நெக் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு 5 to 6 hours கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பொசிஷனில் நெக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அவேர்னஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு 1 hour once ஒரு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஒரு 5 minutes ரெஸ்ட். ஆனால் பட் நான் யாருக்கிட்டாலுமே என்ன சொல்லுவாங்க, மேம் நான் ரெஸ்ட் எடுப்பேன், நான் எழுந்திரிச்சு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பேன்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் நாங்கள் சொல்கிற ரெஸ்ட்டு அது கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு 5 seconds ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸ் அவங்க பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு 1 hour இருந்த ஒரு டைட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதையும் அவங்க 1 hour once ரிப்பீட்டடாக பண்ணும்போது அந்த டைட்னஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக ஃபார்ம் ஆகாது. ஒரு மாதிரி மசில்ஸ் வந்துட்டு நார்மல் பொசிஷனுக்கே வந்துட்டு டோன்லேயே மெயின்டைன் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அவேர்னஸாக இருக்கும். சில பேர் வந்துட்டு ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க, நெக்கை வந்துட்டு இப்படி ஃப்ரண்ட்ல வந்து பார்ப்பாங்க, அவங்களோட இப்படி பார்ப்பாங்க, பாடி வந்துட்டு எங்கேயோ இருக்கும், அவங்களோட நெக் வந்து ஃபுல்லா லேப்டாப் சிஸ்டம் பார்க்கணும்னு சொல்லிட்டு
எக்ஸாக்ட்லி இப்படி போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களுக்கு வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பெயின் வரும்போது தான் அவங்களுக்கே தெரியும், ஓகே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சொன்ன மாதிரி பில்லோல படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்றது, இது எல்லாமே சேரும்போது அவங்களுக்கு அந்த நெக் பெயின், அந்த காலையில எழுந்தோடனே பெயின் வர்றது, இல்லை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கையெல்லாம் வந்துட்டு பெயின் ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே என்ன நினைச்சுப்பாங்க, இப்போ ரைட் சைடு ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருவாங்க, லெஃப்ட் சைடு ஆகுதுன்னா எல்லாருமே வந்து ஹார்ட் இஷ்யூஸா இருக்குமோ. அது காமனாவே நம்ம கண்டிப்பா அப்படி யோசிச்சு வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட் பாக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்க போயிட்டு இசிஜி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு வரும். ஆனா அது காஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நெக் பெயின் இருக்கும், ப்ளஸ் வந்து ஷோல்டர் மசில் டைட்னஸ், பெக்டோரல் மசில்ஸ், அதாவது செஸ்ட் மசில் டைட்னஸ். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பெயின் ரேடியேட் ஆயிருக்குமே தவிர இன்டர்னல் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போற வரைக்கும் உங்களுக்கு இது தெரியவே தெரியாது. என்னடா ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சேன். எக்ஸாக்ட்லி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு வேற என்ன பிரச்சனைன்னு தெரியாமையே நிறைய பேர் டிப்ரெஷனுக்குலாம் போயிடுவாங்க இதனாலேயே. ஸோ நிறைய பேர் ஜாபை குவிட் பண்ணவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நான் இதனாலேயே ஜாபை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும்போது நல்லா பெட்டராகவே ஒரு 10 days ஆஃப் செஷன்லேயே நீங்கள் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.